ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர்த்தி. இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் சீரீஸில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக யூடியூபர் மதன் கௌரி கூட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறதா Q&A வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இதை ட்ரை பண்ணுறதுக்கு ரீசன் இது ரொம்ப எஃபெக்டிவ் அண்ட் ஹெல்த்தியான வெயிட் லாஸ் டெக்னிக். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு ஃபாஸ்டிங்லாம் கஷ்டமான விஷயம்னா ஃபஸ்ட்டு 12x12 ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் அப்படி தான் வெயிட் லாஸ் பண்ணேன். டின்னர் 9 PM சாப்பிட்டுட்டு மார்னிங் 9 AM அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா அதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். பட் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்க்கு மட்டும்தான். கொஞ்ச நாளில் 16x8 18x6ன்னு உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஃபாஸ்டிங் விண்டோவில் சாப்பிடக்கூடாது, ஈட்டிங் விண்டோவில் நல்லா சாப்பிடுங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட மெயின் அட்வான்டேஜே நீங்கள் நார்மல் ஃபுட் கூட சாப்பிடலாம். நல்லா கவனிங்க, நார்மல் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடையாது. நார்மலாக உங்கள் வீட்டில் சமைக்கிற இட்லி, தோசை, சாம்பார், சாதம், பொரியல் கூட சாப்பிட்லாம். பட் சாதத்தை விட பொரியல் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்கள் வெயிட் கிராஜுவலாக குறைஞ்சிட்டு வரும். ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகணும்னா மார்னிங் எக்ஸசைஸும் ப்ராப்பர் டயட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். டயட் பிளானுக்கு கார்டில் தெரிகிற இந்த வீடியோவை பாருங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஈட்டிங் விண்டோவை ஸ்டார்ட் பண்ணும்போதும் எண்ட் பண்ணும்போதும் லைட்டான ஃபுட்டாக சாப்பிட்ணும். முடிஞ்ச அளவு வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிடுங்க. நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷும் எக்கும் மட்டும் வேணால் சேர்த்துக்கலாம். ஃபிஷ் பொரிச்சது சாப்பிடாதீங்க, குழம்பு வச்சு மட்டும் சாப்பிடுங்க போதும். இன்னும் நீங்கள் டயட் பிளானை பார்க்கலன்னா இதை கிளிக் பண்ணி இப்போவே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.